ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாகவே புலம்பும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பணம் இல்லை என்ற வார்த்தை தான். எப்பொழுதும் இப்பொழுதும் உன்னுடைய வாயிலிருந்து வரும் ஒரே ஒரு வார்த்தை, என்னை பார்க்கும் பொழுதெல்லாம், சாயி என்னிடம் பணம் இல்லை. எல்லா நேரமும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் பணத்தால் தான் எனக்கு பிரச்சனையே வருகிறது. நானும் இன்று மாறும் நாளை மாறும், என்னுடைய பணம் வேறொரு நபரிடம் இருக்கிறது. ஆனால் இன்று வரும் நாளை வரும் என்று காத்திருந்தாலும் எந்த பணமும் வரவில்லை. சரி, நீங்களாவது ஒரு பணத்தை தருவீர்கள், லக்ஷ்மி தேவியாவது பணத்தை தருவார், எல்லா தெய்வமும் சேர்ந்து பணத்தை தரும் என்று பார்த்தால் எல்லா தெய்வமும் எந்த தெய்வமும் எனக்கு தரவில்லை. நான் இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். காலம் முழுவதும் இதே போராட்டத்தோடு தான் இருக்க வேண்டியதாக இருக்குமா? இதே விஷயத்தை தான் நாம் வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமா? ஏன் இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள்? என்னை எப்படியாவது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுங்கள். நான் என்ன அவ்வளவு குறைவாக இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, என்னுடைய தகுதிக்கு என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்து உங்கள் மனதை திருப்திப்படுத்த முடியுமோ எல்லா விஷயத்தையும் உங்களுக்காகவே செய்கிறேன். ஆனால் நீங்கள் இன்று வரைக்குமே செய்தான். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பண பிரச்சனையை மட்டும் தீர்க்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இருக்கிறீர்கள். அதாவது யாரோ எனக்கு துரோகம் செய்தால் அதை காட்டியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லையா, எனக்கு யாராவது பிரச்சனை தர போகிறார்கள் என்றால் அதையும் காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் ஏன் சாயி என்னுடைய பண பிரச்சனையை தீர்க்கவே இல்லை என்று என்னை பார்க்கும் பொழுதும் சரிதான், நீ இதே ஒரு வார்த்தையை தான் சொல்லிக்கொண்டே இருப்பாய். உன்னுடைய மனதுக்குள்ளேயும் இதே ஒரு புலம்பல்களானது ஓடிக்கொண்டே இருக்கும். உன்னுடைய புலம்பல்களும் எனக்கு தெரியும். நீ என்ன என்னிடம் பேசுகிறாய் என்பது தெரியும். இரவு படுக்கும் பொழுதும் சொல்லிவிட்டு தான் படுப்பாய். நாளை காலை எழுந்திருக்கும் பொழுதாவது எனக்கான தேவைக்கான பணம் எனக்கு கிடைக்க வேண்டும் சாயி. நீங்கள் இதுவரைக்கும் அமைதியாக இருந்தது போதும். இதற்கு மேலாவது என்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்த்து என்னை நிம்மதியாக வாழ வையுங்கள் சாயி என்று நீ சொல்வாய். உன்னுடைய அத்தனை குமுறலை பார்த்து நான் மனம் இறங்கி வந்துவிட்டேன். இதற்கு மேல் நிச்சயமாக இந்த பிள்ளையை இந்த மாதிரியாக புலம்ப வைக்க கூடாது. புலம்பாதே என்று நான் சொல்கிறேன். ஆனாலும் நாம் இந்த ஒரு பொருளையும் இந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தால்தான் இந்த பிள்ளை புலம்பலை நிப்பாட்டும் என்று புரிந்து கொண்டு நான் என்ன செய்து விட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை எடுக்க பணத்தை தரப்போகிறேன். பணம் என்பது கேட்டவுடன் கிடைப்பது அல்ல. சில சமயம் உன் வாழ்க்கையில் நீ உணர்ந்திருப்பாய், எல்லா நேரமும் பணம் இருக்கும். ஏதோ ஒரு 1000 2000 கூட உன் கையில் பணம் இருக்கும். ஆனால் முக்கியமாக ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் நீ இறங்கும் பொழுது 100 ரூபாய் கூட கஷ்டப்பட்டிருக்கிறாய். 100 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டிருக்கிறாய். அதற்கு முன்பெல்லாம் அந்த 100 ரூபாயை மற்றவர்கள் கொடுப்பதோ, ஒரு தானமாக கொடுப்பதோ, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதோ, சுலபமாக எல்லாவற்றையும் செய்து விடுவார். அப்பொழுதுதான் தெரியும் அந்த கஷ்டப்படும் பொழுது அந்த 100 ரூபாய் கூட இல்லாத சமயத்தில் அன்று அப்படியெல்லாம் செய்தோமே, இன்று பார் ஒன்று அந்த 100 ரூபாய் இருக்கும் வேண்டிய விஷயத்திற்கு கூட 100 ரூபாய் இல்லையே என்று கவலைப்படுவார். ஏனென்றால் உன்னிடம் 100 ரூபாய் கூட இல்லாத நேரமெல்லாம் இருந்திருக்கிறது. இந்த நிமிஷம் கூட நீ யோசிக்கிறாய், எனக்கு இந்த தொகை எனக்கு தேவைப்படுகிறது, ஆனால் இந்த தொகை என் கையில் இல்லை. அதைதான் நான் உனக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் 100 ரூபாய் இல்லாமல் கூட எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தாய். அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டுதான் வந்தாய். இப்பொழுது 100 ரூபாய் இருக்கும் இடத்தில் 1000 ரூபாயாக தெரிகிறது. இப்பொழுது உனக்கு 1000 ரூபாயாக இருந்தால் அது பெரிய காசாக தெரிகிறது. அப்பொழுது 100, இப்பொழுது 1000. வாழ்க்கையில் சில கடுகளவு முன்னேற்றம். அதுதான் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏறிக்கொண்டே இருக்கிறாய், இறங்கவில்லை. அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். இப்பொழுது உன்னுடைய வருமானம் பத்தவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை. உன்னுடைய சோதனைகள் அதிகமாகுகிறது. முக்கியமாக குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாலும் பணத்தால் மிக பாதிப்படைந்து இருக்கிறாய் என்ற அனைத்து விஷயமும் எனக்கு தெரிகிறது. எந்த அளவு உன்னால் வாழ்க்கையில் போராட முடியுமோ அந்த அளவு போராடி, இதற்கு மேல் என்னால் போராடவே முடியாது, தெய்வம் தந்தால் மட்டும்தான், சாய் தந்தால் மட்டும்தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இப்பொழுது
பணப்பிரச்சனையோ தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு நிச்சயமாக நம் சாயிடம்தான் போக வேண்டும் என்று இந்த சாயிடம் ஓடி வந்து விட்டாய். உன்னுடைய மனநிலை என்னவென்பதை நான் நன்றாகவே அறிகிறேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னுடைய எண்ணத்தை அறியாமல் அல்ல. உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் நான் அறிகிறேன். நீ என்ன கேட்கிறாய், என்ன விஷயத்தை நினைக்கிறாய், ஒரு பணமா, அது எதற்காக கேட்கிறாய் என்ற அனைத்து விஷயத்தையும் நான் அறிகிறேன். எதுவுமே நான் உனக்கு தெரியாமலேயோ ஒரு விஷயத்தை புரியாமலேயோ நான் செய்யவில்லை. அதை இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்க்கவும் பல மாற்றத்தை தரவும் தான் வந்திருக்கிறேன். இந்த பணப்பிரச்சனை உனக்கு அதிகமான சில விஷயங்களை உனக்கு புரிய வைத்தது. 10 ரூபாயாக இருந்தால் என்ன, 100 ரூபாய் என்றால் என்ன, 1000 ரூபாய் என்றால் என்ன, 1 லட்சம் என்றால் என்ன, அதுக்கு மேற்பட்டதாக இருந்தால் என்ன, எல்லா விஷயத்தையும் புரிய வைத்தது. 10 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாய், 100 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாய், இப்போ 1000 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாய். பல கடனாலும் வாட்டி வதைத்து கொண்டுதான் நீ இருக்கிறாய். இதிலெல்லாம் நீ மீள வேண்டும் என்றால் ஒரே ஒரு மந்திரத்தால் மட்டும்தான் இது அனைத்தையும் உன்னை காக்க முடியும். இதெல்லாம் சாதாரணமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்று நினைக்காது. எதுவாக இருந்தாலும் மனதில் ஒரு பக்தியோடு சொல்ல வேண்டும். சிலர் சொல்வார்கள், மந்திரத்தை கண்ணை மூடி கொண்டு கடகடவென்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக சில 5 நிமிடமாவது ஒதுக்க வேண்டும். உன்னிடம் பூஜை செய்வதற்கு காசு இல்லை, உனக்கு தெய்வத்திற்கு கோவிலுக்கு செல்ல காசு இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உன் வீட்டு பூஜை அறையிலேயே நின்று இந்த மந்திரத்தை 27 முறை நீ சொன்னாலே போதும். ஒரு நாளைக்கு 27 முறை நீ சொன்னாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் கடகடவென்று பணம் வரும். இது நிச்சயம், இது உறுதி. ஒரு நாளைக்கு 27 முறை, அதாவது சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள். நீங்கள் அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரம் மிக சிறந்த நேரமாகும் தெய்வங்களுக்கு. அதே நேரம் இன்னொரு விஷயம், மாலை 5:30 6 மணிக்குள் விளக்கேற்றி இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில். அப்பொழுதுதான் வீட்டில் ஒளி இருக்கிறது என்று தெய்வங்கள் ஆகியவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். காலை நீங்கள் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அதுவும் மிக உயர்ந்தது தான். அது என்னால் முடியாது என்ற பட்சத்தில் மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். 27 முறை நீங்கள் சொல்லி வரும்பொழுது அந்த சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியே உங்கள் வீட்டில் வந்து குடியேறுவார். நிச்சயமாக சாட்சாத் அந்த தேவியே வந்து உங்களுடைய வீட்டில் குடியேறுவார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. புரிகிறதா? நான் சொல்லும் விஷயத்தை கவனமாக கேட்டால் எல்லாம் நல்லது நடக்கும். இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க கூடாது. செய்து பார்த்தால் மட்டும்தான் புரியும். நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் பணம் நிச்சயமாக வரும். இப்பொழுது நான் மந்திரத்தை சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஓம் மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்னியச்ச தீமகி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதயாத். உங்களுக்காக 2வது முறையும் சொல்கிறேன், காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஓம் மகாதேவியாய்ச்சை வித்மகே விஷ்ணு பத்னியாய்ச்சை தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் மாலை நேரத்தில், முக்கியமாக வெள்ளிக்கிழமை, சில நேரத்தில் உங்களால் முடிந்தால் வாரம் முழுவதும், இல்லை எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை என்றால் வெள்ளிக்கிழமை 27 முறை மந்திரத்தை சொல்லவும். என்னால் எல்லா நாளும் சொல்ல முடியும் என்றால் அதைவிட சிறப்பு எதுவும் அல்ல, அதுதான் சிறப்பே. புரிகிறதா? முழு வாரத்தில் எல்லா நாளுமே மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எங்கிருந்தாலும் பணமானது உங்களை ஈர்த்து கொண்டு வரும். நிச்சயமாகவே நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீர்கள். ஒவ்வொரு சூட்சமமான விஷயத்தை செய்யும் பொழுதுதான் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது. எல்லாம் மாறும். செய்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். இந்த சாயும்
உங்களுக்கு முழு ஆசிர்வாதம் செய்வேன். உங்களுக்கான வழிகளை காட்டுவேன். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். செய்தீர்கள் ஆனால் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.